இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்கன்றது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. வரப்போற தேர்தல்ல, அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி. இந்த வழக்கில் இன்னைக்கு ஆஜராகிற பல்வேறு வழக்கறிஞர்களும் 3 வழக்கறிஞர்கள். ஒருவர் பெயர் சேஷாத்ரி, இன்னொருவர் பெயர் ராகவாச்சாரி, இன்னொருவர் பெயர் திரு GS மணி. இந்த 3 வழக்கறிஞர்கள் இதில் ஆஜராகிருக்கிறாங்க. இதில் மரியாதைக்குரிய திரு சேஷாத்ரி அவர்கள் தொடர்ச்சியாக RSS பாஜக தொடர்பான பல வழக்குகளில் அவர்களுக்கு ஆதரவாக ஆஜராகிய ஒரு வழக்கறிஞர். அவர் பாஜக அரசுடைய அட்வைசராக கூட இணையங்கள் அவரை சுட்டி காட்டியிருக்கிறது. நம்முடைய பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதா தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட போது அந்த மசோதாவிற்கு எதிரான வழக்கில் ஆஜராகியவர் திரு சேஷாத்ரி. அதே மாதிரி திமுகவிற்கு எதிரான பல்வேறு வழக்குகளில் ஆஜரானவர் திரு ராகவாச்சாரி. இந்த திரு GS மணியன் அவர் நிச்சயமாக இந்த GS மணியனாக தான் இருப்பார் நான் நம்புகிறேன். பாஜகவில் சார்ந்தவர். மும்மொழி கொள்கைக்கு தடை விதிக்கணும்னு அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டார் சார். அவர் தானே. அப்போ கருநாகராஜ் அவர்கள் பாஜகவை சேர்ந்து அவர்கிட்ட ஃபோனில் கூட பேசினார். அந்த ஆடியோ கூட லீக் ஆச்சு. அப்போ என்ன சொன்னார்னா, உங்களை யாரை கேட்டு வழக்கு போட சொன்னீங்க, இது நம்ம அரசியலாக செய்ய வேண்டியது, சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிச்சுன்னா நாளைக்கு நம்ம கட்சிக்கே பெரிய பின்னடைவாகும் என்று சொன்னபோது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி தள்ளுபடி பண்ணாங்கன்னா, இந்த வழக்குக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க GS மணியை. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்கள் டெல்லியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரிந்தாலும் நீங்கள் ஹிந்தி படிச்சிட்டீங்களேன்னு கேட்டாங்க. தொடர்ச்சியாக பாஜக ஆதரவாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் ஆஜராகி இருக்கிறார்கள். இப்போ இதில் என்னென்ன சார், இந்த பன்னீர்செல்வம் அப்படின்னு இறந்து போன ஒரு 9 வயது குழந்தையினுடைய தகப்பனார் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞரை பிடிச்சி அவரும் ஆஜராக இருக்கிறார் சார். அந்த பன்னீர்செல்வம் யாருன்னு அந்த இறந்து போன குழந்தையின் தாய் சொல்கிறாங்க. 23 பையன் ஸ்காலருக்காக நான் இந்த கணவரால் கைவிடப்பட்ட சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டேன். அவர் விட்டுட்டு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. பையனுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பையனை எல்லாமே பார்த்தது நான், அம்மா, தம்பி மட்டும்தான் பார்த்தோம். தாய் சொல்றாங்க, என் கணவர் என்னை கைவிட்டுட்டு போய் 7 வருஷம் ஆச்சு. என் குழந்தையை பார்த்துக்கிட்டதுல எதுவும் கிடையாது, அவருக்கு வேலை கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. 2 ஓரிரு மாதங்கள் அவங்களோட குடும்பம் நடத்திருக்காரு. ஒரு விபத்தின் பொழுது அவருக்கான மருத்துவ செலவு வரைக்கும் இவங்க தான் கடன் வாங்கி பார்த்துருக்காங்க. அவருக்கு எந்த பொருளாதார பின்னணியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் இப்ப எவ்வளவு பாசமா குழந்தை மீனுக்கு கொண்டு போய் வழக்கு தாக்கல் பண்ணிருக்காருன்னா, அந்த அம்மா நீ கண்ணீரோட பேட்டி கொடுக்குறாங்க. தம்பி இறந்தப்போ அங்க சுடுகாட்டுக்கு வந்திருந்தாருங்க. வந்தோடனே பார்த்துட்டு ஓடி போயிட்டாரு. நிக்கவே இல்லை, வரல. அதுக்கப்புறம் ஏன் கேஸ் போட்டிருக்காரு எதுவுமே தெரியாது. இங்க வீட்டுக்கும் வரல, எங்களை பார்க்க யாரையும் பார்க்க வரல. ஏன் வார்த்தை இல்லை சார், நான் கொஞ்சம் படத்தில் அந்த தாய் சொன்ன வார்த்தை, யாருடைய தூண்டுதலாலோ பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த வழக்கை அவர் போட்டிருக்கிறாரு. அவருக்கு இப்படி வழக்கு போடவும் தெரியாது, அவருக்கு CBI என்னன்னு தெரியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்குலாம் அவருக்கு விவரம் தெரியாது. முதல்ல அதுக்கான பொருளாதார வசதியும் அவருக்கு கிடையாது. அப்போ யாரோ என்ன செஞ்சிருக்கிறாங்க, தூண்டி இதை செய்திருக்கிறார்கள். விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதில் நான் விஜய்க்கு முழுமையாக நான் இந்த குறிப்பிட்ட வாரத்தில் நான் விஜய் ஆதரவு நிலைப்பாடு தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, என் வீடியோ கூட இருக்கு, நான் ட்ரை பண்ணி காட்டுவேன். அது CBI RSS BJPயோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் TVK சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். 1 மாசத்துக்கு முன்னாடி எந்த வழக்குல தெரியுமா சார், அஜித் குமார் காவல் மரணம் வழக்குல இதே விஜய் அவர்கள் சென்னையில நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசினாரு. CBIக்கு ஏன் தமிழ்நாடு அரசு கொடுக்குது? CBI பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீங்க மாநில சுயாட்சிக்கு எதிரானது. இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அவர் வைத்த வாதம் என்ன தெரியுமா, நீங்க ஏன் CBIக்கு கொடுத்தீங்க நான் சொல்லட்டுமா? நாங்க அதாவது தாவேகா நீதிமன்றத்தை நாடினோம். சென்னையில் இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் ஒரு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும்னு கேட்டோம். அதுதான் சரியானது. அதற்கு அஞ்சு பயந்து நீங்க CBIக்கு போயிட்டீங்க. நீங்க பாஜகவுக்கு உங்களுக்கு ரகசிய உறவு இப்படிலாம் பேசினாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப SIT நீதிமன்றத்தினுடைய எதிரான அமைக்கப்பட்டிருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள மறுத்து CBI வேணும்னு ஒரே மாசத்துல போறீங்க. ஏன் இந்த ரெட்டை நாக்கு? இப்ப பாஜக RSS பிடியில CBI வேணும்ன்றது தாவேகாவுடைய பெட்டிஷன் இல்லையா? ரைட், 3 பேரோட பெட்டிஷன் அதுவா இருக்கு. கரெக்ட் சார். அந்த 3 பேர் யாரு, அந்த 3 பேரை இயக்குவது யாரு? இந்த புரிதல் இல்லாமலா தமிழ்நாடு மக்கள் இருக்க போறாங்க? நியூஸ் 18லயோ அல்லது வேற ஏதோ ஒரு சேனல்லையோ என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் இதை எடுத்து ஞாபகமா கேட்பாங்கன்னு தெரியும். அதனால தான் நீங்க என்ன செய்றீங்க, பேக் டோர் வழியா போறீங்க. CBI நாங்க கேட்கல சார் அப்படின்னு நாளைக்கு வந்தா கூட சொல்லணும்ல. எனக்கு புரியல சார். அஜித் குமார் மரண வழக்குங்கிறது சார், அது காவல்துறையினுடைய தாக்குதலால் ஏற்பட்ட மரணம். அது காவல்துறை மரணம். காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் அது CBIக்கு கொடுக்கப்பட்டுச்சு.
அதையே நீங்க எதிர்த்தீங்க. எப்படி சிபிஐக்கு கொடுக்கலாம், எஸ்ஐடி நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் அமைக்கணும்னு சொன்னவங்க இந்த வழக்கை நான் அப்படியே உள்டா முழுக்க 180 டிகிரிக்குன்னா காவல்துறை தான் என்னை அங்கிருந்து கிளம்பி போக சொல்லி. தாவேக்காவோட வாதம் அதுவாக தான் இருந்திருக்கு. கரெக்ட் சார். அதே காவல்துறை தானே உங்ககிட்ட சொல்லிச்சு குறித்த நேரத்துக்கு வாங்க, வந்தீங்களா? அதே காவல்துறை தானே சொல்லிச்சு சார் 50 மீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸை நிப்பாட்டுங்க சார். இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரி இங்கே நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்கிறாங்க. இங்க பஸ்ஸை உள்ள கொண்டு வராங்க சார். கூட்டம் விலகும் போது நெருக்கடி ஏற்படும், நெரிசல் ஏற்படும். காவல்துறை டிஎஸ்பி சொன்னார், எஸ்பி சொன்னார், நீங்க கேட்டீங்களா? அப்பெல்லாம் காவல்துறை சொன்ன எதையும் கேட்கல. காவல்துறை 22 கண்டிஷன் போட்டுச்சு, 2 கண்டிஷனை தான் நீங்க வந்து கேட்டீங்க, 20 கண்டிஷனை மீறினீங்க. இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் கரெக்டா கேட்டு வேகமா ஓடிட்டீங்க சென்னைக்கு கரூர்ல இருந்து. சார் அந்த பேருந்தை மட்டும் 50 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டி இருந்தா அந்த பேருந்து உள்ள வரலைன்னா இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்காது. 5 ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க கடைசியா கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஓகே நான் பேசட்டுமா, பேசலாமா நீங்க கேட்டீங்க. ஸ்ரீராம் சார்ல இருந்து 4 இருந்து மத்த எல்லாரும் ஒரு கருத்து ஒத்துப்போம். ஒரு குழந்தை காணாம பிடிச்சு ஒரு திருவிழால நாங்களே நிக்கிறோம், நம்ம எல்லாரும் நிக்கிறோம், எவ்வளவு பதறுவோம். பக்கத்திலே என் குழந்தைய காணும் சார். குழந்தைய காணுமா, என்னமாச்சு, ஐயோ பாருங்க என்ன கலர் சட்டை போட்டுச்சுமா, எத்தனை வயசுமா, என்ன அம்மை பையனா பொண்ணாமா, தேடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல. தம்பிங்களா அஷ்மிக்கான ஒரு குழந்தைய காணுமா, தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, இறங்கி போயிட்டாரு. காணாம போனது குழந்தையா உங்க கைக்குட்டையா? அப்போ இது எல்லாமே நீங்க இந்த சட்டத்தெல்லாம் விடுங்க சார். அறம்னு ஒன்று இருக்கு சார். அறம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அறத்தின் பக்கம் நின்று பேச வேண்டும், அந்த அறத்தின் பால் நிற்க வேண்டும். 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வலியோட இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுடைய உறவு அவங்களுடைய வலியோட நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அவங்களோட கடந்துகிட்டு இருக்கோம். அது உண்மைதானே சார். இப்போ நீங்க அவங்க உண்மையிலே 16 நாள் எப்படி துக்கம் அனுபவிச்சாங்கன்னு தெரியும். ஆதவர்ஜுனா போய் பேஸ்கெட் பால் விளையாண்டு துக்கம் அனுசரிச்சாரு. டேராடூனுக்கு போனார்ல, எவ்வளவு கடும் மனவேதனையில் அவர் போய் அந்த டோர்னமெண்ட்டுக்கு போனார். அந்த துக்கத்தில் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. விஜய் அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடி அந்த பேருந்து அது உள்ள போனதுனால தான் 41 பேர் இறந்தாங்க. அந்த பேருந்துக்கு ஆயுத பூஜை கொண்டாடி அவங்களும் துக்கத்தை அனுசரிச்சாங்க இல்லையா? எவ்வளவு வேதனையில் இருக்காங்க சார், நமக்கு தெரியுது, நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது அவங்களுடைய வேதனை. அதனால தான் ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க, டேராடூனுக்கு போறீங்க, பேஸ்கெட் பால் விளையாடுறீங்க. ஆரம்பிக்கும் வழக்கறிஞர்களை பத்தி ஆரம்பிச்சாங்க. அது எந்த அளவுக்கு அபத்தம்னா மீடியா ஏஜென்சிஸையும் ஜேர்னலிஸ்டையும் மற்றவர்கள் கேள்வி கேட்கிற மாதிரி. அது இந்த மாதிரி முதல்ல வழக்கறிஞர்கிட்ட இந்த மாதிரி அபத்தமா இதுதான் காரணம், அதனால யாரிடம் கை குப்பையாக இருக்கிறார்கள், என்ன ஆதாயம், பாஜக என்ன செய்கிறது அப்படின்னு இல்லாத ஒரு இடத்துல வழக்கறிஞர்களுக்கு இப்படி வந்து நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, சாயம் பூசக்கூடாது அப்படின்னு. வழக்கறிஞர்களுக்கு சாயம் பூசக்கூடாது, காவல்துறையினருக்கு சாயம் பூசலாமா? இப்ப இன்னைக்கு திமுக அரசு அப்படியே குண்டோட ஒருவேளை நாளைக்கு ஆட்சி மாறுதுன்னு வைங்க, இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிட்டு புது போலீஸ் ஆபீசர் ரெக்ரூட் பண்ண போறீங்களா? அதிமுக ஆபீசர் வந்து அதே போலீஸ் தானே இப்பவும் இருக்குது. அப்ப நீங்க காவல்துறையினர் மீது நீங்க எல்லா ஐயப்பாட்டையும் வைக்கலாம், தப்பு இல்ல. காவல்துறையினர் அந்த அரசுக்கு சார்பாக செயல்படுவார்கள் என்று ஒரு வாதம் வச்சு அது ஏற்புடையது. ஆனால் சிபிஐ நடுநிலையாக செயல்படும். இப்ப இவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு, அவர் அரவிந்த் குணசேகரன் சொன்னதை வச்சுட்டு அங்கேயும் தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள், எனவே சிபிஐ வந்து நல்லா இருக்கும்னு அந்த வாதத்தை எடுத்துக்கிட்டார். நான் அதை அப்படியே திருப்பி கேட்கிறேன், அதே தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிறார்கள், அது நான் ஏத்துக்க மாட்டேன். இது என்ன வாதம் எனக்கு புரியல. அப்ப நீங்க காவல்துறையினருக்கு கலர் பூசுறீங்கன்னா வக்கீல்கள் என்ன கம்ப்ளைண்ட்னாலும் சிபிஐக்கு தான் நேரம், எல்லாத்துக்கும் தமிழ்நாடு போலீஸே கலத்தி விட்டுருங்க பேசாம. அப்படி ஆயுது